வணக்கம். எல்லோரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ்ந்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் சொல் எனும் மந்திரம். ஒரு ஊரில் ஒரு வயதான முதியவர் அவர் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அவரின் நோயில் இருந்து குணமாக முடியாமல் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாம் சென்று அங்குள்ள ஒரு பெரிய சாமியாரிடம் சொல்கிறாங்க, ஐயா, எப்படியாவது அவரை நீங்கள் காப்பாற்றணும், உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை கொண்டு அவரை உயிர்த்தலை செய்யுங்கள்னு. அப்போ அவர் சொல்கிறாரு. அவரும் கூட வந்து அவரை பார்த்துட்டு அவருக்கு சில உபதேசம் மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு எல்லோரும் சேர்ந்து அவர் நல்லா இருக்கிறதுக்கு வாழ்த்துங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு இளைஞன், என்னையா மடத்தனமாக இருக்குது, எல்லோரும் சேர்ந்து வாழ்த்தி நலம் பெறுங்கள் என்று சொன்னால் அவர் நலமாக வந்துடுவாரா அப்படின்னு சொன்ன உடனே சாமியார் சொன்னார், உன்னை போல ஒரு முட்டாளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என்று சொன்ன உடனே அந்த இளைஞனுக்கு கோபம் வந்துடுது. யார் முட்டாளு? நீ முட்டாளு. சாமியார், உனக்கு பேர் சாமி யாரு? நீதாயா முட்டாள் என்று ஆவேசமாக கத்துகிறான். அப்பொழுது அந்த சாமியார் மென்மையாக சொல்கிறார், பார்த்தாயா, உன்னை முட்டாள்னு சொன்ன உடனே உனக்கு எவ்வளவு கோபம், எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு உணர்ச்சி பொங்க நீ எழுச்சியாக பேசுகிறார். இதே போன்று அவர் நலமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு, அந்த மந்திரத்துக்கு சக்தி இருக்காதா? இதே தான் நேர்மறையாக சொல்கிற அந்த வார்த்தையை ஏன் நீ எதிர்மறையாக நினைக்கின்றாய் என்று சொன்னவுடன் அந்த இளைஞன் வெட்கப்பட்டு தலை குனிகிறான். உண்மைதானே? மந்திரம் வார்த்தை, சொல் என்பது மந்திரம் போல் வேண்டுமடா என்று பாரதி சொன்னானே, அது பொய்யா? ஆக சொல்லும் சொல்லுக்கு அத்தகைய உத்வேகம், வலிமை, ஆற்றல் இருக்கிறது. அதனால தான் யாரை பார்த்தாலும் நலம் பெறுவாய், நல்லா இருப்ப அப்படின்ற மங்களகரமான, ஆரோக்கியமான, உற்சாகமான வார்த்தைகளை உதிக்க வேண்டும் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்று ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபமைன் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.